எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம ஆஸ்ட்ரோ தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு நாள் உங்க எல்லாருக்கும் ரொம்ப சிறப்பா அமைய வாழ்ப்புகள். இன்னைக்கு தேதி 12 டிசம்பர் மாசம் 2025 வருஷம். கிழமைன்னு பார்த்தா வெள்ளிக்கிழமை. தமிழ்ல இது கார்த்திகை மாசம் 26ஆம் தேதி. இன்னைக்கு திதி நட்சத்திரம் மற்றும் விசேஷம் என்னன்னு பாப்போம். விசேஷம் இன்னைக்கு ஒரு மாசான நாள். நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஐயா அவர்களுடைய பிறந்த நாள். திரையுலகின் சக்கரவர்த்திக்கு நம்ம சேனல் சார்பா பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுப்போம். திதி இன்னைக்கு தேய்பிறை அஷ்டமி திதி இரவு 8 மணி வரை. நட்சத்திரம் காலையில 9:21 மணி வரைக்கும் பூரம் நட்சத்திரம், அதுக்கப்புறம் உத்திரம் நட்சத்திரம். நல்ல நேரம் எப்போன்னு குறிச்சுக்கோங்க. காலையில 9:15 இருந்து 10:15 வரைக்கும் நல்ல நேரம் இருக்கு. அதே போல மாலையில 1:45 இருந்து 2:45 மணி வரைக்கும் நல்ல நேரம். கவனமா இருக்க வேண்டிய நேரம். ராகு காலம் காலையில 10:30 மணியில இருந்து 12 மணி வரைக்கும். யமகண்டம் மதியம் 3 மணியில இருந்து 4:30 மணி வரைக்கும். குழிகை காலையில 7:30 மணியில இருந்து 9 மணி வரைக்கும். சந்திராஷ்டமம் இன்னைக்கு சந்திராஷ்டமம் யாருக்கு இருக்குன்னா அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கு. அதனால வண்டி வாகனத்துல போகும்போது நிதானம் தேவை. தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. சரி, இப்போ 12 ராசிக்கும் இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்குன்னு அந்த பட்டியலில் உள்ளபடி சுருக்கமா பாப்போம். மேஷம் சமீபத்திய நிகழ்வுகளால் மனம் பாதிக்கப்படும். தியானமும் யோகாவும் ஆன்மீக மற்றும் உடல் சார்ந்த ஆதாயங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ரியல் எஸ்டேட்டில் முதலீடு செய்வது கவர்ச்சிகரமாக தோன்றும். தூரத்து உறவினரிடமிருந்து வரும் எதிர்பாராத செய்தி உங்கள் நாளை பிரகாசமாக்கும். நனிப்பட்ட வழிகாட்டுதல் உங்கள் உறவை மேம்படுத்தும். உங்கள் சீனியர்களை சாதாரணமாக கருதிவிடாதீர்கள். எதிர்பாராத இடத்திலிருந்து முக்கியமான அழைப்பு வரும். இன்று முழுவதும் உங்கள் துணை சிறந்த எனர்ஜி மற்றும் காதலுடன் இருப்பார். அதிர்ஷ்டமெண் 6. ரிஷபம் உள்ளுரம் குறைவால் ஆரோக்கியம் கெடும். சில கிரியேட்டிவ் வேலைகளில் ஈடுபாடு காட்டி நோயை எதிர்க்க தயார்படுத்திக் கொள்வது நல்லது. இன்று உங்கள் நகரக்கூடிய சொத்து திருட்டு போகக்கூடும். இதனால் உங்களால் முடிந்தவரை கவனித்துக் கொள்ளவும். காதல் துணையும் பிணைப்பும் அதிகரிக்கும். தவறான தகவல் தொடர்பு அல்லது தகவல் உங்கள் நாளை டல்லாக்கும். பார்ட்னர்ஷிப்பில் புதிய முயற்சி தொடங்க நல்ல நாள். எல்லாமே பலன் தந்துவிடாது, ஆனால் பார்ட்னர்களுடன் கைகோர்ப்பதற்கு முன்பு சிந்திக்கவும். ஷாப்பிங் மற்றும் இதர செயல்பாடுகள் நாள் முழுக்க உங்களை பிஸியாக வைத்திருக்கும். உங்கள் வாழ்க்கையில் உள்ள குழப்பங்களை காரணம் காட்டி இன்று உங்கள் துணை சண்டையிடக்கூடும். அதிர்ஷ்டமெண் 5. மிதுனம் துறவு நிலையில் உள்ள ஒருவரின் தெய்வீக சிந்தனை உங்களுக்கு ஆறுதலையும் சௌகரியத்தையும் கொடுக்கும். உங்களின் கிரியேட்டிவ் திறமையை நன்கு பயன்படுத்தினால் அதிக வெற்றிகள் கிடைக்கும். பழைய நண்பர் ஒருவர் உங்களுக்கு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். உணர்ச்சியை கட்டுக்குள் வையுங்கள். அது உங்கள் காதல் விவகாரத்தை சிக்கலாக்கிவிடும். வேறு நாடுகளில் தொழில்முறை தொடர்புகளை ஏற்படுத்த இது அருமையான நேரம். உங்கள் விருப்பத்தின்படியே பெரும்பாலான விஷயங்கள் நடக்கும்போது சிரிப்பு நிறைந்த நாள். உங்கள் துணைக்கும் உங்களுக்கும் இடையே இன்று கருத்து வேறுபாட்டால் வாக்குவாதம் ஏற்படலாம். அதிர்ஷ்டமெண் 4. கடகம் வெற்றி கொண்டாட்டங்கள் அளவு கடந்த ஆனந்தத்தை தரும். இந்த மகிழ்ச்சியை நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஆனந்தத்தை அனுபவிக்கலாம். இப்போது வரை யோசிக்காமல் பணத்தை செலவு செய்து கொண்டிருந்தவர்களுக்கு இன்று நிறைய பணம் தேவைப்படலாம். இன்று வாழ்க்கையில் பணத்தின் முக்கியத்துவம் என்னவென்று நீங்கள் புரிந்து கொள்ளலாம். வேலையில் நீங்கள் அதிகம் கவனமாக இருப்பதால் குடும்பத்தின் தேவைகள் புறக்கணிக்கப்படும். இன்று நீங்கள் எந்த வாக்குறுதியையும் நிறைவேற்ற முடியாது. இதன் காரணமாக உங்கள் காதலன் உங்கள் மீது கோபப்படுவார். முயற்சிகள் தேடி வரும். நல்ல லாபத்திற்கு உத்தரவாதம் தரும். இன்று நீங்கள் உங்கள் ஓய்வு நேரத்தை தேவையில்லாத சிக்கல்களில் இருந்து விலகி எந்த கோவிலிலும் குருத்வாரிலும் அல்லது எந்த மத இடத்திலும் செலவிடலாம். சூடான வாக்குவாதத்திற்கு பிறகு இணக்கமாகி உங்கள் துணையுடன் இனிமையான மாலை பொழுதை கழிப்பீர்கள். அதிர்ஷ்டமேல் 7. சிம்மம் அளவுக்கு மிஞ்சிய உற்சாகமும் பேரார்வமும் உங்கள் நரம்பு மண்டலத்தை பாதிக்கலாம். இதை தவிர்க்க உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துங்கள். ரியல் எஸ்டேட்டில் முதலீடு செய்வது கவர்ச்சிகரமாக தோன்றும். வீட்டின் எந்த ஒரு உறுப்பினரின் நடவடிக்கை காரணமாக நீங்கள் தொந்தரவு செய்யப்படலாம். நீங்கள் அவர்களிடம் பேச வேண்டும். காதல் விவகாரம் நம்பிக்கையை ஏற்படுத்துகிறது. இன்று காதல் பேரின்பத்தில் மூழ்கி இன்பமடைந்ததை எண்ணி களிப்புறும் நாளாகும். கடந்த சில நாட்களாக மிகவும் பிஸியாக இருந்தவர்கள் இன்று அவர்களுக்கு இலவச நேரத்தை பெறலாம். இன்று உங்கள் துணை தன்னுடைய இனிமையான இன்னொரு பக்கத்தை உங்களுக்கு காண்பிப்பார். அதிர்ஷ்டமெண் 5. கன்னி அதிக வேலையுள்ள நாளாக இருந்தாலும் உடல்நிலை மிகச்சிறப்பாக இருக்கும். உங்கள் கோபத்தை கட்டுக்குள் வையுங்கள் மற்றும் அலுவலகத்தில் உள்ள அனைவரிடமும் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் இதை செய்யாவிட்டால் உங்கள் வேலை போகக்கூடும் மற்றும் உங்கள் நிதிநிலை பாதிக்கப்படும். குடும்ப பொறுப்புகள் கூடும். மனதில் டென்ஷனை ஏற்படுத்தும். உங்கள் அன்புள்ளவர் கடமையுணர்வை எதிர்பார்ப்பார்.
நிறைவேற்றக்கூடிய வாக்குறுதிகளை அளிக்காதீர்கள். வேலையில் மற்றவர்களை கையாளும்போது அறிவும் பொறுமையும் எச்சரிக்கையும் தேவை. உங்கள் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்துபவர்களுடன் சேர்ந்திருப்பதை தவிர்த்திடுங்கள். மணவாழ்க்கையின் இனிமையான பக்கத்தை இன்று நீங்கள் காண்பீர்கள். அதிர்ஷ்டமெண் 4. துலாம். நீண்ட காலமாக அனுபவித்து வந்த டென்ஷன்களிலிருந்து விடுபடுவீர்கள். அவற்றிலிருந்து நிரந்தரமாக விடுபட வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ள சரியான நேரம் இது. திடீரென கிடைக்கும் பணவரவு பில்கள் மற்றும் உடனடி செலவுகளை சமாளிக்கும். குழந்தையின் உடல்நிலை குறைவு உங்களை பிஸியாக வைத்திருக்கும். நீங்கள் உடனடியாக கவனிக்க வேண்டி இருக்கும்.